ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஷேர் மார்க்கெட் என்றால் என்ன அப்படிங்கிறத எளிய முறையில் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட மதிப்பு 10,000 ரூபாய். நீங்கள் அந்த கம்பெனி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக இன்னும் ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுது. அப்போது அந்த ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் கம்பெனி 2 பாதியாக பிரித்து 50% 50% பிரித்து ஒரு 50% ஷேர்ஸை நீங்கள் வச்சுக்கிட்டு இன்னொரு 50% ஷேர்ஸை பொதுமக்களுக்கு விற்கிறீங்க. ஸோ இந்த ஷேர்ஸை விற்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படும், கரெக்டாக? அதே மாதிரி பொதுமக்கள் உங்கள் ஷேர்ஸை காசு கொடுத்து வாங்குறக்கும் ஒரு இடம் தேவைப்படும். ஸோ இந்த விற்கிறக்கும் வாங்குறக்கும் தேவைப்படுற இடம் தான் இந்த ஷேர் மார்க்கெட், ஓகேங்களா? ஸோ பொதுமக்களாக நீங்கள் இந்த ஷேர்ஸை வாங்கும் போது உங்களுக்கு எப்படிலாம் லாபம் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு 3 வகை இருக்குது. ஒன்று நீங்கள் வாங்கின கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அது வருஷத்தில் ஓரளவுக்கு லாபம் ஈட்டுது. ஸோ அந்த கம்பெனியோட ஓனர்ஸ் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, அந்த லாபத்தை நம்ம ஷேர்ஸை வாங்கியிருக்க பப்ளிக்கு பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் டிவிடெண்ட், ஓகேங்களா? ரெண்டாவது ஆப்ஷன் அந்த லாபம் வந்துச்சு பார்த்தீங்களா அவங்களுக்கு, அதை ஷேர்ஸை வாங்கின ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரித்து கொடுக்காம திரும்ப அவங்களே அந்த பிஸ்னஸில் ரீஇன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனியை வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த கம்பெனிக்கு நல்ல பேர் கிடச்சி அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது மூலமாகவும் நீங்கள் லாபம் பார்க்கலாம். மூணாவது பைபேக் ஆப்ஷன். அது என்னென்னா, உங்கள்கிட்ட இனிஷியலாக விற்றாங்க பார்த்தீங்களா கம்பெனி ஓனர்ஸ், அவங்களே அதிக விலை கொடுத்து உங்கள்கிட்ட அந்த ஷேரை திரும்ப வாங்கிப்பாங்க. அதனால தான் அதுக்கு பேர் பைபேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல் முறையாக ஒரு கம்பெனி தன்னோட ஷேர்ஸை ஷேர் மார்க்கெட் கொண்டு வரும்போது அதுக்கு பேர் ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஷேர் மார்க்கெட்டில் வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் கொடுக்கும்போது நீங்கள் அது ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் போக போக அந்த கம்பெனியோட ப்ரைஸ் ஏறும்போது நீங்கள் விற்கணும்னு முடிவு பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதை உங்கள்கிட்டருந்து வாங்கிக்கிறது இன்னொரு பொதுமக்களாக தான் இருப்பாங்க. அந்த கம்பெனியே திரும்ப வாங்கிக்காது. அந்த கம்பெனி நல்லா வளர்ந்துருச்சு, இப்போ அவ்வளோ அதிக விலை கொடுத்து அதை வாங்குறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்கும்போது இன்னொரு பொதுமக்கள் உங்கள்கிட்ட இருந்து அதை திரும்ப வாங்கிப்பாங்க. ஸோ இப்படி தான் ஷேர் மார்க்கெட்டில் விற்கிறதும் வாங்குறதும் நடக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்னால் என்ன அப்படிங்கிறத ஒரு பிகினர் லெவலில் புரிஞ்சிருப்பீங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த ஷேர்ஸ்லாம் எப்படி வாங்குறது, ஏன்னா ஒரு ஷேர் வாங்குறதுக்கு உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்னு ஒன்று வேணும். ஸோ அதை எப்படி ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறதுக்கும் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்டை வேணும். ஸோ அதை பற்றிலாம் சொல்லுவேன். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எனக்கு எதுவும் ஃபீட்பேக் கொடுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.